Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே ஈஸியா குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்தி ஆர் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் வரிசையில் இன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூ எப்படி வந்து போய் அட்டன் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஆர் சென்டென்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அங்கே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ கொலீக்ஸ் கூட எந்த மாதிரி பேசணும், அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி பேசிக்கணும், அவங்க கூட எப்படி ஜெல் ஆகணும் ஸ்டார்டிங்கில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதாவது ஃபஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் போகிறோம். ஓகேவா? நியூ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து எந்த மாதிரி பேசணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். அண்ட் தென் இதே போல் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் எனக்கு கிடைக்கும். அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஹிந்தி கற்றுக்கணும், ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இப்போ ராகுல் அப்படின்றவர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாரு. ஓகேவா? அனுஜா அப்படின்றவங்க வந்து அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டீமில் தான் வந்து இவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. யார்? ராகுல் அப்படின்றவங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு புதிய வேலை இடத்தில், ஓகேவா, நயா ஆஃபீஸ் ஜாயின் கர்னே பர் ஸ்டார்டிங் அட் அ நியூ ஜாப், ஒரு புதிய வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? இதெல்லாமே வந்து ஜென்ரலாக ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள். நம்ம போய் அங்கே ஜாயின் பண்ணுறோம், அவங்க கூட எப்படி பேசுகிறோம், உங்கள் டீம் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான ஆஃபீஸ் எப்போ வந்து முடியும், எவ்வளோ நேரம் டைமிங்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ராகுல், நமஸ்தே, मैं आज से ஆஃபீஸ் ஜாயின் कर रहा हूँ. ராகுல் அவர் சொல்கிறாங்க, வணக்கம், நமஸ்தே, मैं நான் ஆஜ் சே இன்று முதல் ஆஃபீஸ் ஜாயின் கர் ரஹாஹூம் வேலைக்கு வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறேன். ரஹாஹூம் அப்படின்னா வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஹலோ, ஐ எம் ஜாயினிங் த ஆஃபீஸ் ஃப்ரம் டுடே. அனுஜா சொல்கிறாங்க, நமஸ்தே, ஸ்வாகத் ஹை ஆப்கி நயி டீமே. ஓகேவா? ஸ்வாகத் அப்படின்னா வரவேற்கிறது. ஓகேவா? ஆப்கி அப்படின்னா உங்களை, எங்களுடைய டீமில் வந்து புதுசாக உங்களை வரவேற்கிறோம். ஹலோ, வெல்கம் டு அவர் டீம். ராகுல் சொல்கிறாரு, தன்யவாத், அதாவது நன்றி. மே பகுத் உற்சாஹித் ஹூம். மே அப்படின்னா நான், பகுத் அப்படின்னா ரொம்ப, உற்சாஹித் அப்படின்னா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், இருக்கேன். தன்யவாத், மே பகுத் உற்சாஹித் ஹூம். தேங்க்யூ, ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அனுஜா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய போகிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க? ஆப் கிஸ் டிபார்ட்மெண்ட் மே காம் கரேங்கே. நீங்கள் ஆப் கிஸ் டிபார்ட்மெண்ட் எந்த அப்படின்றத கிஸ். அப்போது காம் கரேங்க வேலை செய்ய போகிறீங்க. கரேங்க அப்படின்னா ஃப்யூச்சர், ஏன்னா இப்போ தான் வந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு இல்லையா? ஸோ இனிதான் வந்து ஜாயின் பண்ணி வேலை செய்ய போகிறார். அப்படிங்கும்போது கரேங்க. விச் டிபார்ட்மெண்ட் வில் யூ பி ஒர்க்கிங் இன். இந்த வில் அப்படின்றதா வந்து நம்ம அந்த கரேங்கே ஃப்யூச்சர் ஃபார்முக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து ராகுல், நான் மார்க்கெட்டிங் டீமில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். மே நான் மார்க்கெட்டிங் டீம் மே ஹூ மார்க்கெட்டிங் டீமில் தான் இருக்கேன். ஐ எம் இன் தி மார்க்கெட்டிங் டீம். அனுஜா சொல்கிறாங்க, சூப்பர், நல்லது. எங்கள் ஆஃபீஸ் கல்ச்சரும் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. பகுத் அச்சா, ஹமாரா ஆஃபீஸ் கல்ச்சர் பி பகுத் அச்சா ஹை. ஹமாரா நம்முடைய ஆஃபீஸ் கல்ச்சர், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர், அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த சூழ்நிலை அங்கே இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? பகுத் அச்சா ஹை, நன்றாக இருக்கும். தட்ஸ் கிரேட், அவர் ஆஃபீஸ் கல்ச்சர் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். ராகுல் சொல்கிறாரு, வேலை நேரம் என்ன, அதாவது டைமிங் வந்து என்ன, வேலை செய்கிற டைமிங் வந்து எவ்வளோ அப்படின்னு. ஆஃபீஸ்கே டைமிங் கியா ஹை, ஆஃபீஸினுடைய டைமிங் கியா அப்படின்னா எவ்வளோ, என்ன. வாட் ஆர் தி ஆஃபீஸ் டைமிங், அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அனுஜா சொல்கிறாங்க, காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. சுபஹ் 9:30 से शाम 6 बजे तक, அதாவது சுபஹ் அப்படின்னா காலை, 9:30 மணியில் இருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சே. ஷாம் அப்படின்னா மாலை, 6 பஜே அப்படின்னா மணி, தக் அப்படின்னா அதுவரை, எதுவரை? 6 மணி வரை. ஸோ அப்போ தக். ஃப்ரம் 9:30 AM to 6 PM. ராகுல் சொல்கிறாரு, லஞ்ச் பிரேக் எப்போ? அவுர். ஸோ அவுர் அப்படின்றது வந்து அடுத்தது கேட்குறாரு இல்லையா? அதோட வந்து இப்போ ஓகே ஆஃபீஸ் டைமிங் ஓகே, அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ और लंच ब्रेक कितने बजे होता है. लंच ब्रेक कितने बजे, எத்தனை மணி நேரம் லஞ்ச் பிரேக் வந்து இருக்கும். when is the lunch break, எத்தனை மணிக்கு லஞ்ச் பிரேக்.
அனுஜா சொல்கிறாங்க மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை லஞ்ச் பிரேக். மதியம் அப்படின்றது எப்படி வந்து சுபஹ் அப்படின்றது காலையிலையோ, அதே போல் தோப்ஹார் அப்படின்றது வந்து மதியம். 1 से 2 बजे तक அது வரைக்கும் லஞ்ச் பிரேக் ஹோத்தா ஹை, அது வரைக்கும் இருக்கும். ஃப்ரம் 1 PM to 2 PM. நாம் போய் நம்மளுடைய டீமை வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ராகுல். ஓகேவா? क्या मैं अपनी टीम से मिल सकता हूँ? कैन आई मीट माई टीम? अपनी टीम से என்னுடைய டீமை வந்து நான் போய் ஏன்னா இவர் வந்து மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ண போகிறாரு இல்லையா, ஸோ அப்போ அவங்களுடைய டீமை வந்து நான் மீட் பண்ணலாமா, நான் எங்கே ஒர்க் பண்ண போகிறேனோ அந்த டீமை மீட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. கேன் ஐ மீட் மை டீம்? அனுஜா நான் எல்லோரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மை ஆப்கோ, மை அப்படின்னா நான், ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, சபுக்கோ எல்லோரையும், மில்வாத்தி ஹூ அப்படின்னா அறிமுகப்படுத்துகிறேன், மில்வாத்தி அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு. ஸோ அதுதான் மில்வாத்தி ஹூ. ஷோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு எவ்ரி ஒன். ஸோ இப்போ வந்து டீமை வந்து மீட் பண்ணுறாங்க. இவர் தான் எங்கள் டீம் லீடர் அஜய் சார். ஓகேவா? ஏ ஹை ஹமாரே டீம் லீடர், இவர் தான் வந்து எங்களுடைய டீம் லீடர்னு சொல்கிறார். ஸோ ஏ ஹை இவர் தான் வந்து, ஹமாரே நம்முடைய டீம் லீடர் அஜய் சார். திஸ் இஸ் அவர் டீம் லீடர் அஜய் சார். அடுத்து அஜய் வந்து வணக்கம் ராகுல், டீமில் உங்களை வரவேற்கிறோம். நமஸ்தே ராகுல், டீம் மே ஆப்கா ஸ்வாகத் ஹை. நமஸ்தே ராகுல், வணக்கம் ராகுல், டீம் மே இந்த டீமில், ஆப்கா உங்களை, ஸ்வாகத் ஹை வரவேற்கிறோம். ஹலோ ராகுல், வெல்கம் டு தி டீம். ராகுல் சொல்கிறாரு வணக்கம் சார், உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். நமஸ்தே சார், ஆப்சே அப்படின்னா உங்களை. ஓகேவா? மில்கர் சந்தித்தது, குஷி ஹுயி சந்தோஷத்தை அளிக்கிறது. உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து குஷி ஹுயி. ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. அஜய், நாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வேலை செய்யணும். ஹமே ஏக் சாத் மில்கர் பஹுத் அச்சா காம் கர்னா ஹை. ஹமே அப்படின்னா நாம், ஏக் சாத் ஒன்றாக சேர்ந்து. ஓகேவா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, மில்கர் அப்படின்றதா இணைந்து, பஹுத் அச்சா நல்லபடியாக, ரொம்ப நல்லபடியாக, காம் கர்னா ஹை வேலை செய்ய வேண்டும். வி ஆல் நீட் டு ஒர்க் வெல் டுகெதர். அடுத்து கண்டிப்பா சார், ராகுல் சொல்கிறாரு கண்டிப்பா சார், நான் என்னால் முடிந்ததை செய்வேன். பில்குல் சார், கண்டிப்பாக. மை அப்புனா 100% தூங்கா, நான் என்னுடைய 100% தருவேன், என்னால் முடிஞ்ச 100%யும் தருவேன். டெஃபினெட்லி சார், ஐ வில் கிவ் மை 100%. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரியுது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நான் எடுக்கிற விதம், உங்களுக்கு தேவையான டாபிக் இருக்கா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி ஸ்போக்கன் ஹிந்தி கான்வர்சேஷன் வீடியோஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன வேணும் அப்படின்றத வந்து கருத்துக்களை தெரியப்படுத்துருங்க. இல்லை நான் இப்போ எடுத்துருக்கிற விதம் பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். நம்மளுடைய 87 days சேலஞ்சில் தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஓகேவா? 87 days சேலஞ்சில் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது 87 days அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டே டு டே வந்து நான் அப்லோட் பண்ணுறதில்ல வீடியோஸ். அந்த 87 days பிளேலிஸ்ட்டில் வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த ஃபுல் வீக்கில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஸ்போக்கன் ஹிந்தி, அப்புறம் நம்மளுடைய அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்சஸ், பிரவேஷிகா, விஷாரத் பூர்வாதுக்கு, அப்புறம் அது போக வேறு என்னென்ன லெசன்ஸ் எடுக்கணும், அப்புறம் வேறு ஏதாவது டாபிக்ஸ் வருது, இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் வந்து அப் டு டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற இன்னொரு சேனலையும் நிறைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய புத்தகங்களினுடைய பதிவுகள் இருக்குது. ரிலேஷன்ஷிப்காகட்டும், நம்ம சேமிக்கணும், நல்லபடியாக பணம் சேர்க்கணும், செல்வம் சேர்க்கணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னஞ்சிறு பழக்கத்திலிருந்து எப்படி மிகப்பெரிய சாதனை அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்களினுடைய பதிவுகள் எல்லாம் அந்த ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் இது சொல்லிட்டு இருக்கும் போதே மேலே ஐ பட்டனில் லிங்க் வரும், அதையும் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உபயோகரமானதாக இருக்கும். நம்மளுடைய 87 days சேலஞ்சுக்கான விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாக அதில் தான் சொல்லுவேன். ஓகேவா? என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற த்ரூ அவுட் த விஷயம் அதில் தான் வந்து சொல்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. உங்கள் சிஸ்டமுக்கான லாகின் டீட்டெயில்ஸையும் தர்றேன் அப்படின்னு அனுஜா சொல்கிறாங்க. அப் ஆப்கோ சிஸ்டம் और लॉगिन
डिटेल्स दे देती हूँ अब அப்படின்னா இப்போ आपको सिस्टम और लॉगिन डिटेल्स உங்களுடைய சிஸ்டத்துக்கான லாகின்ஸ் அதாவது உங்களுடைய கணினிக்கான அந்த உள்பதிவீடு ஓகேவா அதை நம்ம லாகின் அப்படின்னு தான் ஜென்ரலாக சொல்கிறோம் ஸோ அதனால் லாகின் அப்படின்றது தான் கொடுத்துருக்கேன் லாகின் டீட்டெயில்ஸ் வந்து தே தேத்தி ஹூம் அதையும் வந்து தருகிறேன் தே தேத்தி ஹூம் நவ் ஐ வில் கிவ் யூ யுவர் சிஸ்டம் அண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் ராகுல் சொல்கிறாங்க ठीक है சரி धन्यवाद अनुजा जी நன்றி அனுஜா மேம் धन्यवाद அப்படின்னா நன்றி ஆல் ரைட் தேங்க்யூ அனுஜா மேம் அனுஜா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயக்கம் இல்லாமல் கேளுங்க अगर कुछ भी पूछना है तो बेहिचक पूछिए ஓகேவா அதாவது அகர் குச் பி பூச்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் குச் பி பூச்னா ஏதாவது கேட்கணும்னா ஹோத்தோ ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா பேஹிச்சக் அப்படின்னா தயக்கம் இல்லாமல் எந்த ஒரு ஏதாவது கேட்டால் நினச்சிக்கோங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு ஒரியும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் பூச்சியே கேளுங்க இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ராகுல் சொல்கிறாரு கண்டிப்பாக நன்றி ஜரூர் சுக்ரியா ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக சுக்ரியா அப்படின்னா நன்றி ஓகேவா தன்யவாத் சுக்ரியா எல்லாமே டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ இப்போ ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிடலாமா எல்லாமே ஒரே இதாக வந்து பார்த்துடலாம் நான் வந்து இப்போது பேர் அங்கே போடும்போது வந்து நான் இப்போ சொல்லும் போது நான் சொல்கிறேன் இல்லையா பேர் ராகுல் அஜய் அப்புறம் வந்து அனுஜா அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைமில் தான் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கு இல்லையா இங்கே நான் காமிக்கிற வீடியோஸில் ஷோ ஆகிற அந்த டெக்ஸ்ட்டில் வந்து வெறும் ஒரே ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா ஒவ்வொரு டைமும் நான் அந்த பேரை மென்ஷன் பண்ணுறதில்ல அதையும் பார்த்துக்கோங்க பிகாஸ் நான் சொல்கிற விஷயங்கள் தான் அங்கே அப்படியே ஷோ ஆகுது அதனால் வந்து நீங்கள் அதை லிசன் பண்ணி கவனிச்சிங்கனாலே தெரியும் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வாடிக்கையாளர் பயணிகள் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பேர் போட்டிருப்பேன் பிகாஸ் நம்ம ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்குது அதை கட் பண்ணி போட்டால் வந்து ஃபுல்லாக அந்த ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்றா போட முடியறதில்ல ஸோ அதனால தான் ஓகேவா வணக்கம் இன்று முதல் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன் நமஸ்தே मैं आज से ऑफिस ज्वाइन कर रहा हूँ வணக்கம் உங்களை எங்கள் டீமில் வரவேற்கிறோம் நமஸ்தே स्वागत है आपकी नई टीम में நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு धन्यवाद मैं बहुत उत्साहित हूँ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வீங்க आप किस डिपार्टमेंट में काम करेंगे நான் மார்க்கெட்டிங் டீமில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் मैं மார்க்கெட்டிங் டீம் में हूँ நல்லது எங்கள் ஆஃபீஸ் கல்ச்சரும் ரொம்ப நன்றாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி बहुत अच्छा हमारा ऑफिस कल्चर भी बहुत अच्छा है அனுஜா சொல்கிறாங்க நான் சூப்பர் நம்முடைய ஆஃபீஸ் கல்ச்சரும் ரொம்ப நன்றாக இருக்கும் बहुत अच्छा हमारा ऑफिस कल्चर भी बहुत अच्छा है வேலை நேரம் என்ன ஆஃபீஸ் के टाइमिंग क्या है வாட் ஆர் தி ஆஃபீஸ் டைமிங் காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை सुबह 9:30 से शाम 6 बजे तक फ्रॉम 9:30 AM to 6 PM लंच ब्रेक எப்போ और लंच ब्रेक कितने बजे होता है when is the lunch break மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை லஞ்ச் பிரேக் दोपहर 1 से 2 बजे तक लंच ब्रेक होता है फ्रॉम 1 PM to 2 PM என் டீமை சந்திக்கலாமா क्या मैं अपनी टीम से मिल सकता हूँ कैन आई मीट माई टीम ஆமாம் நான் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்க हाँ मैं आपको सबको मिलवाती हूँ ஷோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு எவ்ரிஒன் இவர் தான் எங்கள் டீம் லீடர் அஜய் சார் ஏ ஹை ஹமாரே எங்கே அப்படின்றது இங்கே என்னென்னா நம்மளுடைய ஓகேவா ஏன்னா இனிமேல் வந்து அவரும் இங்கே ஜாயின் ஆக போகிறார் இல்லையா ஸோ இவர் தான் நம்ம டீம் லீடர் அஜய் சார் ஏ ஹை ஹமாரே டீம் லீடர் அஜய் சார் திஸ் இஸ் அவர் டீம் லீடர் அஜய் சார் வணக்கம் ராகுல் டீமில் உங்களை வரவேற்கிறோம் நமஸ்தே ராகுல் டீம் மே ஆப்கா ஸ்வாகத் ஹை ஹலோ ராகுல் வெல்கம் டு தி டீம் வணக்கம் சார் உங்களை சந்தித்தது मिक्का मகிழ்ச்சி நமஸ்தே சார் आपसे मिलकर खुशी हुई हेलो सर नाइस टू मीट यू நாம எல்லாம் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணணும் हमें एक साथ मिलकर बहुत अच्छा काम करना है we all need to work well together கண்டிப்பாக சார் நான் என்னால் 100% முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் बिल्कुल सर मैं अपना 100% दूंगा डेफिनेटली सर आई विल गिव माई 100% இப்போது உங்கள் சிஸ்டமுடைய லாகின் டீட்டெயில்ஸை தருகிறேன் अब आपको सिस्टम और लॉगिन डिटेल्स दे देती हूँ नाउ आई विल गिव यू योर सिस्टम एंड लॉगिन डिटेल्स सरी नंद्री अनुजा मैम ठीक है धन्यवाद अनुजा जी ऑल राइट
தேங்க்யூ அனுஜா மேம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயக்கம் இல்லாமல் கேளுங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து இதை அப்படியே கண்டினியூவாக கேளுங்க, ஓகேவா? இந்த கோத்ரூ பண்ணுறதையும் சேர்த்து கேளுங்க. ஃபஸ்ட்டு மட்டும் கேட்டுட்டோம் அதோட போதும்னு நினைக்காதீங்க. இன்னொரு 2-3 தடவை நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வேர்ட் வந்து நம்மளுக்கு மெமரைஸ் ஆகும். நம்ம எங்காவது யூஸ் பண்ணும்போது டக்குன்னு நம்ம மைண்டுக்கு அந்த வேர்ட் வரும், ஓகேவா? अगर कुछ भी पूछना हो तो बेहिचक पूछिए. If you need any help, feel free to ask. கண்டிப்பாக நன்றி. டெஃபினெட்லி தேங்க்யூ, ஜரூர், சுக்ரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வந்து 14th வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, ஓகேவா? இன்னும் வந்து 2025 முடியறதுக்கு இது டிசம்பர் வரைக்கும் இருக்குது. பட் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் 20 வீடியோஸ் போடுறோம் ஸ்போக்கன் ஹிந்திக்கு அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்போக்கன் ஹிந்தி, பிரவேஷிகா, அட்வான்ஸ் ஹிந்தி, அப்புறம் வந்து விஷாரத் பூர்வாத், நியூ சிலபஸ்ன்னு எல்லாத்துக்குமே. பட் அது எல்லாமே நான் வந்து அப்படியே ஒவ்வொரு கோலாக முடிச்சுட்டே வரேன். அது எல்லாமே வந்து நான் 87 days அப்படின்ற அந்த கமிட்மெண்ட் எனக்குள்ளேயே நான் கொடுத்துக்கிட்டதுனாலையும் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறனாலையும் எனக்கு ரொம்ப எந்துவாக இருக்குது. அண்ட் தென் நான் வந்து ஒரு டைம் வந்து ஏதாவது போரிங்காக இருக்குது செய்ய முடியல அப்படின்னாலும், பட் எல்லா டைமே 90% நான் வந்து ஃபுல் என்னுடைய ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த 87 days அப்படின்ற கமிட்மெண்ட்னால தான். நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 2025 ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு 2026 சந்தோஷமாக காலடி எடுத்து வைக்கலாம், ஓகேவா? 87 days சேலஞ்ச் அப்படின்றது ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலுடைய பிளேலிஸ்ட் லிங்க் அதெல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எண்டு ஸ்க்ரீனில் ஐ பட்டில் எல்லாத்துலேயுமே கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.